அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயிலே டைட்டில்லே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டுக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக நமக்கு கிடைச்சிருக்குதுங்க. சரிங்களா? இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு வருஷத்தில் 2 தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த வருஷத்துக்கான நோட்டிஃபிகேஷன் இந்த மாதமே நமக்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அப்ளை பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே அப்ளை பண்ணுறதுக்கு இருக்குது. அதனால தான் மீண்டும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பை எப்படி விண்ணப்பிக்கணும், ஸோ எப்போலேருந்து நம்ம விண்ணப்பிக்கணும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி எவ்வளவு கிடைச்சிருக்குது, அதில் செலெக்ஷன் ப்ராசஸ் மெயினாக எப்படி நடக்கும், ஸோ அந்த செலெக்ஷன் ப்ராசஸில் எக்ஸாம் இருக்குமா, இல்லை பார்த்தீங்கன்னா மார்க்கை பேஸ் பண்ணியிருப்பாங்களா, ஸோ இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் இருக்கும். ஸோ அதை பற்றின முழுமையான தகவலும் இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேகன்சி இருக்க போகுது, ஸோ அடுத்துதான் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலைவாய்ப்பு விண்ணப்பிக்கிறதுக்கு ஆஃப்லைன் மெத்தடு தான் கொடுத்துருக்காங்க இந்த தடவை. ஸோ ஆஃப்லைன் மெத்தடுன்னு சொன்ன உடனே நிறைய பேர் பயம் இருக்கும். ஸோ அப்ளிகேஷன் கரெக்டான நேரத்தில் போயிட்டு சேருமான்னு சொல்லிட்டு நீங்கள் லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி நாள் கரெக்டாக அனுப்பிட்டீங்கன்னா அது போயிட்டு சேர்ந்த டேட் க்ளோஸ் ஆனால் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் ஆனால் அவங்க அதாவது டேட் சொல்லியிருக்க டேட்க்கு முன்னாடி நீங்கள் சென்ட் பண்ணிடணும். ஸோ அதுதான் மெயினான விஷயமே. ஸோ அதை பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் எத்தனை நாளையில் எந்த வேலை நமக்கு கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் ஆஃபீஸில் அதாவது பார்த்தீங்கன்னா டோட்டலாக குடோன் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா லோட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கார் டிரைவர்ஸ்க்கு தான் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த தடவை நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த வேலைவாய்ப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக வாங்கிக்க முடியும். அதே மாதிரி உங்களுக்கு டிரைவிங் தெரிஞ்சதுன்னு மட்டும் ஈஸியாக வாங்கிக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர், டக் சேவர் போஸ்டிங், இந்த மாதிரி 3 விதமான போஸ்டிங் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பற்றின தகவலும் நம்ம பார்க்கலாங்க. ஸோ இது எல்லாமே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நமது வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸ் அப்டேட்ஸ் நோட்டிஃபிகேஷன் இது எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கவங்க எல்லாருக்கூடயும் ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குங்க. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம அப்டேட்டை பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாரும் முழுமையாக பாருங்கள். வீடியோ பார்க்குற அனைவருமே லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்த வீடியோஸ் நம்ம இந்த மாதிரி முக்கியமான அப்டேட் கொடுக்கறதுக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு மோட்டிவாக இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. போஸ்ட் ஆஃபீஸ் எஸ்சிடி அதாவது சொல்லுவாங்க ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் நமக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அப்ளை ஃபார் த ஸ்டாஃப் கார் டிரைவர்ஸ் போஸ்டிங், இந்த போஸ்டிங்காக தான் நமக்கு அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் ஆஃபீஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு புதுசாக வந்திருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் தான் போஸ்ட் ஆஃபீஸ் நியூ வேகன்சி. ஸோ ஆர்கனைசேஷன் இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் ஸ்டாஃப் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாஃப் கார் டிரைவர்ஸ்க்கு தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அப்ளை மூட பொறுத்த வரைக்கும் முழுக்க இது நமக்கு ஆஃப்லைன் மெத்தட் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால் அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். ஸோ அப்ளிகேஷன் வாங்கி ஃபில் பண்ணி அதை அவங்க சொல்லியிருக்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா மெத்தடாக கொடுத்துருக்குறாங்க இந்த தடவை. ஸோ யூ கேன் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியும். ஸோ அதே மாதிரி இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுக்க போகிறாங்கன்றதையும் தெளிவாக பார்க்கலாங்க. அடுத்ததா இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஜிடிஎஸ் வேலையை பொறுத்த வரைக்கும் சம்பளம் பர் மந்த்துக்கு சேலரி எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா பர் மந்த்துக்கு 19,000 ஸ்டார்டிங் சேலரியே 19,000 இருக்கும். இதற்கு ஸ்டார்டிங் சேலரியே. ஸோ உங்களுக்கு இன்க்ரிமெண்ட் போக போக இன்க்ரிமெண்ட் சேலரி 60,000 வரைக்கும் இதற்கு சேலரி கிடைக்கும். இது சேலரி மட்டும்தான், இது இல்லாமல் கவர்மெண்ட்டோட அலவன்சஸ் எல்லாமே உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்றதையும் தெளிவாக மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வேலைவாய்ப்பு அனைத்துமே பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி வேலைகள்லாம் கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய லைஃபே செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்குங்க. அடுத்ததான் ஏஜ் லிமிட், வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18 வயசுல இருந்து 56 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்க முடியும். இதில் எஸ்சி எஸ்சியாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வயது தளர்வுமே இருக்குங்க.
ஸோ உங்களுக்கு வந்து எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூ இருக்கீங்கன்னா, உங்களுக்கு வந்து 56ல இருந்து அதிலிருந்து 5 வருஷம். அதாவது பார்த்தீங்கன்னா, 61 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்க முடியும். அதுவே நீங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, அ ஓபிசி கேண்டிடேட்ல வரீங்க. பிசி, எம்பிசி, எஸ்சிஏ, பிசிஏ இந்த கேட்டகரியில வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு 3 வருஷம் வயது தளர்வு. 56ல இருந்து 59 வயசு வரைக்கும், 60 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஏஜ் லிமிட்டோட இது. ஓகேங்களா? அடுத்ததான் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும், ஜென்ரல் கேட்டகரிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஓபிசியில வரவங்களுக்கு எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி, எஸ்டிங்களுக்கும் ஃபீஸ் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. யாருக்குமே மோஸ்ட்லி ஃபீஸ் கிடையாது. அப்ளை பண்ற அனைவருமே ஃப்ரீயாவே நீங்க விண்ணப்பிச்சுக்க முடியும். இப்ப நீங்க அப்ளை பண்ணும்போது அதாவது நீங்க அப்ளை பண்ணி அட்ரஸ்ல அனுப்பும்போது, போஸ்ட் ஆஃபீஸ்ல அனுப்பும்போது தான் அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு வந்து அ அ அ ரூ. 20 ரூ. 30 வந்து அந்த கொரியர் சார்ஜ் மட்டும் வாங்குவாங்க. மத்தபடி எதுவுமே இதுல வாங்க மாட்டாங்க. சரிங்களா? அடுத்ததா செலக்ஷன் ப்ராசஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா இத பேஸ் பண்ணி தான் நெறைய பேருக்கு வந்து இந்த வேலைய நம்ம வந்து வாங்கலாமா? வேண்டாமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இந்த செலக்ஷன் ப்ராசஸ்ல வந்து எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எக்ஸாம பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். உங்களுக்கு வந்து டிரைவிங் வந்து ஸ்கில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா டிரைவிங் ஸ்கில் தெரிஞ்சிருக்கணும். ஸோ டிரைவிங் தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க இந்த போஸ்டிங்க்கு விண்ணப்பிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் எக்ஸாமும் கண்டிப்பா இருக்குன்னு சொல்லியிருக்கேன். எக்ஸாம பொறுத்தவரைக்கும் இந்த டிரைவிங்க பேஸ் பண்ணி தான் எக்ஸாம் இருக்கும். அதுவும் 50க்கு 50, 100க்கு 100 இந்த மாரி தான் வைப்பாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். அதாவது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர். இப்போ வந்து ஒரு கொஸ்டின் குடுத்துருக்காங்கன்னா, அந்த கொஸ்டின் பேப்பர்ல 4 ஆன்சர் இருக்கும். அந்த 4 ஆன்சர்ல எது ஆன்சர் கரெக்ட்டோ அத வந்து நீங்க டிக் பண்ற மாரி இருக்கும். இவ்வளோதான். சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் இந்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் வந்து வைப்பாங்க. சரிங்களா? ஸோ அடுத்தது வந்து டிரைவிங் ஸ்கில் டெஸ்ட் வந்து பண்ணுவாங்க. செலக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளா, ஈஸியா தான் இருக்கும். நீங்க ஈஸியா வேலை வாங்கணும் அப்படின்னா, நீங்க இந்த வேலையெல்லாம் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. விண்ணப்பிச்சுக்கோங்க. அடுத்ததா வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். மினிமம் இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10ஆம் வகுப்பு படிச்சு பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அதற்கு மேல 12ஆம் வகுப்பு, டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யுஜி, பிஜி, மாஸ்டர் டிகிரி சொல்லிட்டு எனி டிகிரி நீங்க முடிச்சிருந்தாலுமே இந்த வேலைவாய்ப்புகள் அனைத்துக்குமே நீங்க எலிஜிபிள் தாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்க 10ஆம் வகுப்பு படிச்சிருக்கணும். அதுக்கு மேல என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். அடுத்ததா வந்து இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்க விண்ணப்பிக்கணும் அப்படின்னா, உங்களுடைய டாக்குமெண்ட்லாம் என்னென்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சரு, உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய எஜுகேஷனல் சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, ஏஜ் ப்ரூஃபு, அல்லது கடைசியா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட். இதுல மென்ஷன் பண்ணல. ஆனா கண்டிப்பா நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பா வேணும். அதையுமே நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்ட்லாம் கரெக்ட்டா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப அவசியங்க. அடுத்ததா வந்து எப்படி நீங்க விண்ணப்பிக்கணும் அதற்கான ப்ரொசீஜர்லாம் இங்க குடுத்துருக்காங்க பாருங்க. இதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கான வீடியோல அப்டேட் இதுதான். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான அரசு வேலைய சந்திக்கலாம். இந்த வேலை வந்து பார்த்தீங்கன்னா, எப்போலருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்ளை பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க, டேட் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இன்னும் ஆ 3 நாள் அதாவது இந்த மாசத்தோட எண்ட் வரைக்கும் டைம் இருக்கு. ஸோ அதனால எல்லாருமே அப்ளை பண்ணுங்க. இதோட அப்ளிகேஷன் ஃபார்ம் யாருக்கெல்லாம் வேணுமோ, ஸோ மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் WhatsApp மூலியமா ஷேர் பண்றேன். ஸோ எல்லாருமே வந்து வாங்கிக்கோங்க. தேங்க் யூ.